சூரிய சஹஸ்ரஸ்ய பவேத் யுகபதுத்திதா யதி பாஹா சதிருஷி சாஸ்யாத் பாசஸ்தஸ்ய மகாத்மனஹா. பகவான் மிக அழகான திருமேனியை உடையவர் என்று சாஸ்திரங்களெல்லாம் சொல்லுகின்றன. பரமாத்மாவுக்கு எப்படி குணங்கள் பல உள்ளனவோ அதேபோல் திவ்ய மங்கள விக்கிரகம், மிக உயர்ந்த ஒரு திருமேனியும் உண்டு என்பது வேதம் காட்டக்கூடிய முறை. அந்த திருமேனியானது மிக ஒளி பொருந்தியதாக இருக்குமாம். கருப்பான திருமேனியாக இருந்தாலும் நல்ல வெளுப்பான மஞ்சள் நிறத்தோடு கூடிய ஒரு ஒளி பகவானுடைய திருமேனிக்கு உண்டு. அந்த ஒளிக்கு முன்னால் உலகத்தில் இருக்கும் மற்ற எந்த ஒளி கொண்ட பதார்த்தங்களும் பொருள்களும் மின்னவே முடியாது, பிரகாசிக்கவே முடியாது என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். பகவத்கீதையில் 11வது அத்தியாயத்தில் கண்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினார். அதை பார்த்தது அர்ஜுனன் மட்டும் அல்ல, ஹஸ்தினாபுரத்திலிருந்து சஞ்சயனும் அதை பார்த்து திருதராஷ்டிரனுக்கு வருணிக்கிறார். அப்போது அவர் சொல்லக்கூடியது, ஒரே காலத்தில் ஆகாசத்தில் 1000 சூரியர்கள் உதித்தார்கள் என்றால் அப்படி ஒரு நிகழ்வு நடக்க முடியாது. அப்படியே ஒரு நிகழ்வு நடந்தால் அது எவ்வளவு ஒளியை கொடுக்குமோ அதை போன்ற ஒளி பகவானுடைய திருமேனியிலிருந்து வெளிவருகிறது என்று சஞ்சயன் வருணிக்கிறார். அப்பேற்பட்ட பிரகாசம், அப்பேற்பட்ட ஒளி பகவானுக்கு இயற்கையாகவே உள்ளது. அவரிடத்திலிருந்து கடன் வாங்கி கொண்டுதான் மற்ற பொருள்களெல்லாம் ஒளிவிடுகின்றன என்றும் வேதமே சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அழகான ஒளி பொருந்திய பெருமானை தரிசிப்பதற்காகத்தான் நாம் ஒரு திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். தொண்டை நாட்டு திருத்தலங்கள் 22க்குள்ளே தற்போது நாம் 3வதாக ஒரு திவ்யதேசத்தை அடைந்துள்ளோம். நம்முடைய மொத்த கணக்கின்படி 45வது திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்துக்கு திருத்தண்கா என்று பெயர் வழங்கப்படுகிறது. இங்கிருக்கிற பெருமானுக்கு தீப பிரகாசன் என்று திருநாமம். தமிழிலே அழகான மொழிபெயர்ப்பு விளக்கொளி எம்பெருமான். தீப பிரகாசம், தீபம் என்று சொன்னால் விளக்கு, பிரகாசம் என்று சொன்னால் ஒளி. தீப பிரகாசன் என்று வடமொழியிலே பகவானுக்கு பெயர். தமிழிலே விளக்கொளி என்று அழைக்கப்படுகிறார். அந்த பெருமானை தரிசிப்பதற்குத்தான் இந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த திருத்தலம் காஞ்சி மாநகரத்துக்கு உள்ளேயே இருக்கிறது. கடைசியாக அஷ்டபுஜகரம் பெருமானை சேவித்து கொண்டோம். அங்கிருந்து வந்து பெருமானை மேற்கு நோக்கி நாம் பிரயாணித்து வந்தோம் என்றால் அங்குதான் இந்த சந்நிதி உள்ளது. அஷ்டபுஜகரத்துக்கு மேற்கே. அதே போல வேளுக்கை ஆளரி பெருமானை தரிசித்தோமே, அந்த வேளுக்கை சந்நிதிக்கு சற்று வடக்கேவும் இந்த ஊர் உள்ளது. இந்த திருத்தலம் இருக்கிறது. மிக பிரசித்தமான க்ஷேத்திரம். பெருமானே விளக்கொளி எம்பெருமான், தீப பிரகாஷர் என்கிற பெயரோடு இங்கு காட்சி அளிக்கிறார். ஒரு சின்ன விளக்கு ஓரிடத்தில் ஏற்றி வைத்தால் சுத்தி அனைத்தையும் பிரகாசப்படுத்துகிறது. அதே போல பகவானும் தான் ஓரிடத்தில் இருந்து கொண்டு உலகத்தில் அனைத்துக்கும் தன்னுடைய ஒளியை பரவ விடுகிறார். அனைவருக்கும் தன்னுடைய ஒளியாலே நன்மைகளை செய்கிறார். அதனால பகவானுக்கு தீப பிரகாசன் என்று திருநாமம் ஏற்பட்டது. இந்த ஊருக்கு ஸ்தல புராணம் என்ன? பகவான் எதற்காக வந்தார்? பகவானை சேவித்தோம் என்றால் ரொம்ப விசித்திரமான ஒரு வடிவத்திலே காட்சி அளிக்கிறார். கையிலே ஒரு நெருப்பை ஏந்தி கொண்டு பகவானை இந்த திருத்தலத்திலே சேவிக்கிறோம். பொதுவாக அபயஹஸ்தம், வரதஹஸ்தம், ஆஹ்வானஹஸ்தம், கதை பிடித்திருக்கிறார், சங்க சக்கரங்கள், இது எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த திருத்தலத்தில் கையில் நெருப்பை ஏந்தி கொண்டு பகவான் காட்சி அளிக்கிறார். அதற்கு என்ன ரகசியம், என்ன கதை நடந்தது என்று ஆவலோடு உங்களுக்கும் இருக்குமே. அந்த ஸ்தல புராணம் பிரம்மாண்ட புராணத்திலே விரிவாக சொல்லப்படுகிறது. கீழேயே அஷ்டபுஜத்து பெருமானை பற்றி பார்க்கும் பொழுது இது ஒரு தொடர் கதை. அந்த கதையினுடைய தொடக்கத்தை பார்த்து விட்டோம். பிரம்மா சரஸ்வதி தேவியை விட்டு பிரிந்து தனியாக ஒரு யாகத்தை செய்ய தொடங்கினார். இது நாம் அங்கேயே பார்த்தோம். அந்த யாகத்தை தடுப்பதற்காக பெரிய 8 கைகளை கொண்ட காளியை அனுப்பினாள் சரஸ்வதி தேவி. அவளை அடக்குவதற்காகத்தான் பெருமான் 8 திருக்கைகளோடு அவதரித்து அஷ்டபுஜத்திலே சேவை சாதிக்கிறார் என்று கதையை பார்த்தோமோ இல்லையோ. அந்த கதை ஒரே ஒரு திவ்யதேசத்துக்கான கதை அல்ல. இந்த காஞ்சிபுரத்துக்குள்ள பல திவ்யதேசங்களில் இதே கதையினுடைய தொடர்ச்சியைத்தான் நாம் வரிசையாக காணப்போகிறோம்.
இப்ப அடுத்த தொடர்ச்சிக்கு வருவோம். பிரம்மா தனியாக யாகம் செய்ய தொடங்கினார். நான் ஒன்றும் சரஸ்வதியை நம்பி இருக்கவில்லை, அவள் இல்லாவிட்டாலும் என்னால் இயங்க முடியும், என்னால் அனைத்தையும் செய்து தலை கட்ட முடியும் என்று காட்ட வேண்டும் என்று பிரமனுக்கு எண்ணம். அதனால தனியாக யாகத்தை தொடங்கினார். பொதுவா சாஸ்திரங்களில் கணவனும் மனைவியும் சேர்ந்துதான் யாகங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச ந அதிச்சரித்தவ்யா என்று ஸ்மிருதிகளிலே ரிஷிகள் கூறுகிறார்கள். தர்மம் செய்யும் போதும் சரி, பணம் சம்பாதிக்கும் போதும் சரி, அதை கொண்டு இன்பங்களை அனுபவிக்கும் போதும் சரி, மனைவியை விட்டுவிட்டு கணவனோ, கணவனை விட்டுவிட்டு மனைவியோ எதையுமே அனுபவிக்க கூடாது. ஒரு புண்ணியம் வருகிறதென்றால் அதில் இருவரும் பங்கடைய வேண்டும். பணம் வருகிறதென்றால் இருவருக்கும் சொத்தாகத்தான் இருக்கும். இன்பம் அடைகிறார்கள் என்றால் 2 பேரும் அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். கணவன் மட்டும் நல்ல உடைகள் அணிந்து கொண்டு நல்ல ஆபரணங்கள், பெரிய வீட்டில் வாடுகிறார், ஆனந்தமா வண்டியில கார்ல போயிட்டு வந்துருக்கார். மனைவி மட்டும் கிழிந்த ஆடைகளோடு சுமார் ஆபரணங்களே இல்லாமல் நடந்து போய்கொண்டு வருகிறாள்னால் அந்த ஏற்றத்தாழ்வு கூடாது. கணவனை தாண்டி மனைவியோ, மனைவியை தாண்டி கணவனோ தர்ம காரியமும் செய்யக்கூடாது, பொருளும் சம்பாதிக்க கூடாது, இன்பமும் அடையக்கூடாது. எல்லாம் பொதுவாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனா ஏதோ சரஸ்வதிக்கும் பிரம்மாவுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட பிரம்மா தனியாக யாகத்தை செய்ய தொடங்கினார். அந்த யாகத்தை தடுக்க வேண்டும் என்று சரஸ்வதி தேவிக்கு எண்ணம் ஏற்பட்டது. என்ன பண்ணலாம்? என்னை விட்டு இவரால் இயங்க முடியாதுன்னு காட்ட வேண்டும் என்று சரஸ்வதிக்கு ஆசை. எப்பவுமே வீட்டில் மனைவி ஒரு 2 நாட்கள் ஊருக்கு செல்லுகிறாள் என்று வைத்துக் கொள்வோம். அங்கிருந்து தொலைபேசியில் அழைக்கும் பொழுது எப்படி இருக்கிறீர்கள், வீடு எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா எல்லாம் நன்னா பண்ணிருக்கு, கார்த்தால நன்னா கரமிது, கூட்டு குழம்பு சாத்துமது எல்லாம் பண்ணேன், நன்னா சாப்பிட்டேன், வீடையெல்லாம் தொடச்சி மூழ்கி நன்னா தூய்மையா வச்சிருக்கேன், குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டா, சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு, எல்லா ஹோம்ஒர்க் என்னென்ன பண்ணமோ எல்லாம் பண்ணியாச்சு, அனைத்தும் நன்றாக நடக்கிறதுன்னு சொன்னால் அந்த மனைவிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுவே நீ இல்லாமல் எதுவுமே ஓடவில்லை, எனக்கு சமையலே செய்ய தெரியவில்லை, குழந்தைகளெல்லாம் அம்மா எங்கே எங்கே என்று கேட்கின்றன, அதனால நீ சீக்கிரம் திரும்ப வந்து விடு என்று சொன்னால்தானே அந்த போனவளுக்கு நான் இல்லாவிட்டால் இந்த வீடே இயங்கவில்லை என்பது ஒரு ஆனந்தம். அப்ப தானே இதை பொறுப்பெடுத்து செய்கிறாள் என்று பொருள். அதை போல சரஸ்வதி தேவிக்கும் எண்ணம், நான் இல்லாமல் பிரமன் இயங்க முடியாது என்று. ஆனால் இந்த யாகத்தை தடுப்பதற்காக என்ன செய்யலாம்? காளியை அனுப்பி பார்த்தது பிரயோஜனப்படவில்லை. இப்ப என்ன பண்ணலாம்? வெளிச்சம் இருந்தால் தானே யாகத்தை செய்ய முடியும், மொத்தமாக ஊரையை இருட்டடித்து விடலாம் என்று சரஸ்வதி தேவி முடிவு செய்தாள். அதனால் சூரியன் சந்திரன் முதலானவர்கள் அனைவருடைய வெளிச்சத்தையும் மறைத்துவிட்டு உலகத்தையே இருளிலே ஆழ்த்தி விட்டாளாம் சரஸ்வதி. பிரம்மா பார்த்தார், என்ன செய்வது? வெளிச்சம் இருந்தா தான் யாகத்தை செய்ய முடியும். அப்ப யார் வெளிச்சம் கொடுப்பார்கள்? சரஸ்வதி வெளிச்சத்தை மறைத்து விட்டால் அப்ப உலகத்துக்கு யாராவது வெளிச்சம் கொடுக்க வேண்டுமே. யோசித்து பார்த்தார், ஏற்கனவே உலகத்துக்கு வெளிச்சம் கொடுப்பவரே பரமாத்மா தான். நதத்ர சூரியோ பாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி என்று உபனிஷத்து தெரிவிக்கிறது. சூரியன் ஒளிவிடுகிறார், சந்திரன் ஒளிவிடுகிறார், அதே போல ஒரு நெருப்பு ஒளிவிடுகிறது. இந்த ஒளியெல்லாம் இருக்கே, அவர்களுக்காக இயற்கையில் இருக்கும் ஒளியே கிடையாதாம். பகவான் தான் இந்த பொருள்களுக்கு தன்னுடைய ஒளியில் ஒரு சின்ன பகுதியை கடன் கொடுக்கிறாராம். கண்ணனே பகவத்கீதையில சொல்லும் போது, எத் ஆதித்யகதம் தேஜா ஜகத் பாசயதேகிலம் எச் சந்திரமசி எச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். சூரியன் சந்திரன் நெருப்பு எதிலெல்லாம் தேஜஸ் ஒளி இருக்கிறதோ அந்த தேஜஸ் அனைத்தும் என்னுடையது என்று புரிந்துகொள். சூரிய பகவான் என்னை குறித்து தவம் செய்து என் ஒளியினுடைய ஒரு பகுதியை இரவல் பெற்று கொண்டிருக்கிறார். நான் தான் அக்னிக்கு ஒளியை கொடுக்கிறேன். அப்போ எல்லா உலகத்தில் ஒளியும் என்னுடையது என்று பகவான் சொல்லிக் கொடுக்கிறார். அதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறார் பிரம்மா. உடனே நேர பகவானிடத்திலே பிரார்த்தித்து, எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, இந்த யாகம் தடைப்பட்டு போகாமல் நீதான் காத்து கொடுக்க வேண்டும் என்று பிரம்மா பிரார்த்தித்தார். பகவான் உடனடியாக அழகான ஒளி வடிவத்தோடு வந்து தோன்றினாராம். எங்கோ வைகுந்தத்துல பகவான் இருக்காரே, அங்க இருக்கக்கூடியவருடைய ஒளி உலகத்தில் எல்லா இடத்திலும் பரவி இருக்குமாம். அப்பேற்பட்ட எம்பெருமான் நேரடியாக இறங்கி வந்து பூலோகத்துக்கே வந்து இந்த இடத்திலே பிரகாசிக்க தொடங்கினார். அதனால்தான் அவருக்கு தீப பிரகாசன்,
சரஸ்வதி உலகையே இருட்டடித்த போது வெளிச்சத்தை கொடுப்பதற்காக ஒளி வடிவமாக பகவான் வந்து தோன்றினார். அதனால தீப பிரகாசன் என்று பகவானுக்கு திருநாமம் ஏற்பட்டது. இப்படி பிரம்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு இடையூறு தடங்கலை பகவான் போக்கி கொடுக்க மேலே தொடர்ந்து பிரம்மா யாகத்தை செய்ய முற்பட்டார். மறுபடியும் சரஸ்வதி தேவிக்கு கோபம். அந்த சமயத்தில் இந்த பெரிய யாக பூமியை செய்ய வேண்டும் அல்லவா? இந்த ஊர் திருத்தண்கா என்று ஊர் பெயர் பார்த்தோமே, பேரிலேயே இதிலிருந்து ஒரு அழகான பெருமை தெரிகிறது. தண் அப்படின்னு சொன்னா குளிர்ந்தது என்று பொருள். கா என்றால் பொழில்கள், சோலைகள் என்று பொருள். தண்கா அப்படின்னு சொன்னால் குளிர்ந்த சோலைகளால் நிறைந்த பூமி. அதனால் தான் இந்த ஊருக்கு திருத்தண்கா என்று பெயர் ஏற்பட்டது. இந்த இடத்தைத்தான் பிரம்மா தேர்ந்தெடுக்கிறார். இது ரொம்ப ரம்யமா இருக்கு, அழகான சூழல் இருக்கிறது, குளிர்ந்த பிரதேசமாக இருக்கிறது, இங்குதான் யாகத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணித்தான் பிரம்மா தொடங்கினார். யாகம் செய்வதற்கு பெரிய யாகசாலை கட்ட வேண்டுமே, யாகத்துக்கு மண்டபங்கள் கட்டணும், ஹோமகுண்டம் கட்டணும். இதையெல்லாம் கட்டுவதற்காக விஸ்வகர்மா வந்து கட்டினார். தேவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக யாகத்துக்கு வந்தார்கள். அப்ப அசுரர்களுக்கு ஆசை, நாமும் இந்த யாகத்தில் பங்கேற்க வேண்டும் என்று வந்தபோது பிரம்மா அவர்களை வரவேற்கவே இல்லை, தடுத்து நிறுத்திவிட்டார். அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு நேர நமக்கு விரோதிக்கு விரோதி நண்பன்னு சொல்லுவோம் இல்லையோ, அசுரர்களை பிரம்மா அவமதித்தார். பிரம்மாவுக்கு சரஸ்வதிக்கும் மனஸ்தாபம் என்று இவர்களுக்கு தெரிந்தது. நேர சரஸ்வதி தேவியினிடத்திலே போய், தாயே, உன்னை அவமரியாதை செய்து இப்படி யாகம் செய்கிறாரே, நீரும் பார்த்து ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீரே, இதை நீர் தொடர விடக்கூடாது, இந்த யாகத்தை நிறுத்திவிட வேண்டும் என்று அசுரர்கள் போய் பேசினார்கள் சரஸ்வதி இடத்திலே. அவளும் மறுபடியும் கலங்கி போய், பேசுவது அசுரன் என்றால் கண்டிப்பா அவன் வார்த்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனா ஏற்கனவே இவளுக்கு கோபம், இவர்கள் வேறு அதில் தூபம் போட்டு விட்டார்கள். அதனால சரஸ்வதி என்ன செய்தாள், ஒரு பெரிய நெருப்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரக்கன் அவனை உண்டாக்கி இந்த யாகத்தையே தடுத்து விட வேண்டும். யாகத்துல நெருப்பு இருக்குமோ இல்லையோ, ஹோமகுண்ட நெருப்பு, அந்த ஹோமகுண்ட நெருப்பையே இந்த அரக்கன் விழுங்கி விட்டால் அப்புறம் எப்படி யாகம் நடக்கும்? அதற்காக அரக்கனை அனுப்பினார். மறுபடியும் பிரம்மா பயந்து போனார், யார் ரட்சிப்பார்கள் என்று. அப்ப தீப பிரகாசனான பெருமாள் அந்த இடத்துக்கு வந்து அந்த அரக்கன், நெருப்பு வடிவத்தில் அரக்கன் இருந்தானே, அந்த அரக்கனை எடுத்து தன்னுடைய கையிலே ஒரு விளக்கை போல பிடித்து கொண்டாராம். அதனால தான் தீப பிரகாசன், வெறும் பிரகாசன்னு சொல்லியிருக்கலாமே, கையில் விளக்கேந்திய பிரகாசன், தான் ஒளியோடு இருக்கிறார், கையில விளக்கை வேற பகவான் பற்றி கொண்டிருக்கிறார். என்ன விளக்குன்னா, அந்த அரக்கனையே தூக்கி விளக்காட்ட வச்சுட்டார். தன்னுடைய ஒளியே போதுமானது, கூட இந்த அரக்கனை வேறு கையில் வைத்து கொண்டபடியாலே மிக உயர்ந்த ஒளியோடு பிரகாசத்தோடு பகவான் காட்சி அளித்தாராம். பார்த்த பிரம்மாவுக்கு ஆனந்தம். அப்ப இருட்டிலிருந்தும் காப்பாற்றி கொடுத்தார், அரக்கனிடமிருந்தும் காப்பாற்றி கொடுத்தார். இந்த பெருமானை இப்படியே என்றும் பக்தர்கள் சேவிக்க வேண்டும் என்று பிரம்மாவுக்கு ஆசை. இந்த பெருமான் தோன்றினது சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரம். கீழே ஒவ்வொரு சித்திர மாதத்துல தான் இந்த யாகத்தை செய்கிறார். அதுல ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இந்த காஞ்சிபுரத்துல ஒவ்வொரு பெருமாள் உதித்திருக்கிறார். அதுல இந்த பெருமாள் சித்திரை மாதத்தினுடைய ரேவதியில் தான் பிறந்து இந்த அரக்கனை தூக்கி தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு தீப பிரகாசனாக இருட்டை போக்கி ஒளியை கொடுப்பவராக, அதாவது அறிவின்மை என்கிற இருட்டு, வெளியில் இருக்கிற இருட்டை மட்டும் போக்கினா போராதே, நம்மிடத்தில் அறிவின்மை அஞ்ஞானம் என்கிற இருட்டு இருக்கிறது, அதை போக்கி ஞானம் என்கிற விளக்கை பகவான் தான் ஏற்றி கொடுக்கிறார். இதுதான் தீப பிரகாசர் விளக்குழி எம்பெருமானுடைய புராணம், அவர் வந்த கதை. இனி பகவானை தரிசிக்க வேண்டும். இன்னும் இந்த ஊருக்கு மற்றொரு முக்கியமான பெருமை உள்ளது, அதையும் சேர்த்து அடுத்த பகுதிகளிலே பார்ப்போம்.